Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எரும முருகேசாவில இருந்து வந்திருக்கிற ஒரு வீடியோக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போயிடும். அந்த தம்ப்நெயில பார்த்த உடனே ஷிப்பு வந்துருச்சு எனக்கு. ஷிப்பு அதாவது நடுவில் முருகன் படத்தை போட்டு முருகன் திட்டுற மாதிரி. மச்சான் யாரா அவனுங்க என்னன்னு பார்த்தா அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் அதுவாக ஒரு இதாக நடக்குதான்னு பார்த்தா தெரியல. நான் தெலுங்கு சைட்லேயும் சரி தமிழ்லையும் சரி இப்போ ஒரு ட்ரெண்ட், ஒரு பேய் படங்கள் வரும், காமெடி படங்கள் வரும், ட்ரெண்டாக இருக்கும்ல. இப்போ என்ன ட்ரெண்டுன்னா முருகன் சம்பந்தமான படங்கள் வருது. அருண் விஜயும் முருகன் சம்பந்தமாக ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த முருகனை வச்சே ஒரு படம் பண்ணுறாருன்னு இப்போ முருகன் 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 அதான் முருகன் யோசிக்கிறாரு, யார் இவனுங்க இவ்வளோ நாள் நம்ம கண்ணுக்கு தெரியல, திடீர்னு வந்து முருகன் முருகன் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முருகனை விடுங்க, இந்த ஜோனரெல்லாம் தமிழ் சினிமாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இவர் சில ஜோனர்கள் சொல்கிறாரு. அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜோனர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அதான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பார்த்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. சவுண்டுக்கு காப்பிரைட். லவ் ததும்ப ஒரு லவ் ஸ்டோரி. ஹீரோ மாஸ் பண்ற ஒரு மசாலா ஸ்டோரி. பேய்க்கு நியாயம் வாங்கி கொடுக்குற ஒரு பேய் ஸ்டோரி. இது போக த்ரில்லர் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, ஃபீல் குட் ஸ்டோரி, இதோ இப்போ வந்துச்சுல ஃபேன் பாய் ஸ்டோரி. இப்படி தமிழ் சினிமால இதையே தான் திரும்ப பார்த்துட்டும் இருக்கும். படம் பண்றவங்களும் இதையே தான் திரும்ப அரைச்சிட்டும் இருக்காங்க. பட் கொஞ்சம் புதுசா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தமிழ் சினிமால இது வரைக்கும் ட்ரையே பண்ணாத, இல்லை லிமிட்டடா ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 10 ஜான்ரான்னு சொல்லிட முடியாது, ஒரு 10 புது கான்செப்டை தாங்க பார்க்க போறோம். ஸோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா? வெறும் சர்வைவல் எபிக்னும் பொழுது தமிழ் சினிமால நிறையவே படங்கள் வந்துருக்குதுங்க. லைக் மணியான் சொல்லலாம், ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட ஹீரோ எப்படி தப்பி வராருன்னு. லாஸ்டா யோகி பாபுவோட போட்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், கடல்ல மாட்டிக்கிட்டு தப்பி வரா மாதிரி. இது போக 1000ல் ஒருவன், பேராண்மை, கேம் ஓவர், அஸ்வின்ஸ்னு ஒரு படம் வந்தது. அவளை எங்க கைதியே கைண்ட் ஆஃப் ஒரு சர்வைவல் எபிக் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளார தான் வரும். இதுவே கொஞ்சம் ஃபேண்டசியா போயிட்டோம்னா ஸ்பேஸ் சர்வைவல் த்ரில்லர் இருக்குது, டிக். அப்புறம் ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பி வரா மாதிரி மிருதன், பல்லுப்படாம பாத்துக்கோங்க. இது மாதிரி வெறும் சர்வைவல் எபிக் அப்படின்னும் பொழுது தமிழ் சினிமால நிறையவே படங்கள் வந்துருச்சுங்க. ஆனா நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல் எபிக் அப்படின்னும் பொழுது, அதாவது சுனாமி, பூகம்பம், மண்சரிவு, ஃப்ளட், இது மாதிரி இயற்கை அனர்த்தங்கள்ல மாட்டிக்கிட்டு தப்பி வர மாதிரியான படங்கள் ஒண்ணு கூட தமிழ் சினிமால வந்தது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நயன்தாராவோட ஓட்டூர் ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பேசஞ்சர் பஸ் மண்சரிவுக்குள்ளார மாட்டிக்கும். ஸோ அதுல இருந்து எப்படி தப்பி வராங்கன்ற மாதிரி. இதை தவிர்த்துட்டு தசாவதாரம், கயல், VIP 2, கோமாளின்னு இன்னும் ஒரு சில படங்கள் எல்லாம் கூட ஏதாவது 1-2 இடத்துல, மோஸ்ட்லி கிளைமேக்ஸ்ல தான் இது மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்களே தவிர, இதோ இப்போ இந்த மலையாளத்துல வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுல 2018 ஒரு படம். இது ஃப்ளட்டை மையமா வச்சு வந்து ஒரு உண்மை கதை. இது மாதிரியான ஒரு படம் கூட தமிழ் சினிமால வரலைங்க. ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கதைகளுக்கு பொட்டன்ஷியல் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிரும். கதையுமே பாத்துக்கிட்டீங்கன்னா உண்மையா நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது, அதை எடுத்தே ஒரு படமா பண்ணிடலாம். அண்ட் கமர்ஷியல் வேல்யூமே உள்ள கண்டென்ட் தான். சோ இவ்வளவு காலமா யாருமே ஏன் இதை ட்ரை பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கான்செப்ட்னே வைங்களேன். அதாவது இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசினா என்னன்னா, யூசுவலா நாம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்கறோம்னு வைங்களேன், ஒரு டைம் டிராவல் ஸ்டோரியே எடுத்துக்கோங்க. அந்த டைம் டிராவல் ஸ்டோரியில பாத்துக்கிட்டீங்கன்னா யூசுவலா நாம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமா தான் அந்த டைம் டிராவல் மெஷின் ஒரு வாட்ச் செய்யற மாதிரி காட்டுவாங்க. இல்லனா மோஸ்ட்லி நமக்கும் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமா தான் அந்த டைம் டிராவல் மெஷினே கிடைக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா? இப்போ இப்படி எதுவுமே இல்லாம பழங்காலத்துல, நான் பழங்காலத்துலன்னு மீன் பண்றது இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்ச காலம்னு ஒன்று இருக்குதுல்ல, அதாவது
அதாவது ஒரு கம்ப்யூட்டரே ஒரு ரூமோட சைஸுக்கு இருக்கும். எந்த ஒரு மெஷினா இருந்தாலும் அதை நீராவியோட உதவியோடயோ இல்ல பெரிய பெரிய வீல்ஸ் கியர்ஸ், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பச்சைக்கரங்கள்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சு சுத்த வச்ச காலம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த காலத்துல அப்போ வாழ்ந்த மக்கள் அப்போ இருந்த இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு ஒரு வெல் அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன்ல வாழ்ந்தாங்க அப்படின்னு ஃபேண்டசியா காட்டுறது தான் இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசி. வெரி குட். ஆனா எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா தமிழ்ல வெளிவந்த 24 சொல்லலாங்க. இந்த 24ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாட்ச் இருக்குதுல, அத பழங்காலத்துல அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு தான் அந்த டைம் மிஷினே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா பிரச்சனையே என்னன்னா அந்த டைம் மிஷினை இப்போ பிரசன்ட்ல யூஸ் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுவே அந்த டைம் மிஷினை வச்சு அவங்க அந்த காலத்திலேயே எதனாவது பண்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா அதுதாங்க ஸ்டீம் பங்க் ஃபேண்டசி. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. இப்போ இந்த 24 மாதிரியே தான் ஐ படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட நீ இருந்தாலும் ஒரு சாங் வருங்க. அந்த சாங்ல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் வரும், அதாவது ஒரு மிருகம் வரும். ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாங்கே பழங்காலத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ராஜா காலத்துல நடக்கிற மாதிரி சுத்தி மனுஷங்களா இருப்பாங்க. விக்ரம் சாரோட கேரக்டர் மட்டும் ஒரு பீஸ்டா இருக்கும். ஆக்சுவலா இதுவுமே ஒரு ஸ்டீம் பங்க் ஃபேண்டசி கான்செப்ட் தாங்க. இது போக புலி, 1001 இதுல எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த கான்செப்டை டச் பண்ணிருந்தாங்க. இதே புலியா என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. பேசிக்கா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்திலேயே அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு வெல் அட்வான்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு காட்டுறதுதாங்க இந்த கான்செப்டே. பட் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட 24 ஐ இந்த மாதிரியான படங்கள்ல அங்கங்க டச் பண்ணியிருந்தாங்களே தவிர முழுக்க முழுக்க இந்த கான்செப்டை மட்டுமே பேஸ் பண்ணி தமிழ்ல ஒரு படம் கூட வரலைங்க. ஆனா இந்த கான்செப்டோட பொட்டன்ஷியல் என்ன தெரியுமா? பழங்காலத்து டெக்னாலஜில ஃபேண்டசியா ஒரு கதையை சொல்ல போறோம்ன்றதுனால லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றத பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. பிகாஸ் இப்போ பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு படம் பண்றோம்னு வைங்களேன், சாதாரண ஒரு தெஃப்ட் சீனை வைக்கணும்னாலே சிசிடிவி, ஜிபிஎஸ் ட்ராக்கிங், லொட்டு லொசுக்குன்னு நிறைய வந்து நிக்கும். ஆனா பழங்காலத்துல ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் குறைவு. சோ நாம காட்டுறதான் கதைன்னு பூந்து விளையாடலாம். ஆனா இதையுமே இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணல. இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசி மாதிரியான ஒரு மேட்டர் தாங்க இதுவும். என்னன்னு சொல்றேன், ஸ்டீம் பங்க் ஃபேண்டசினா என்ன? பழங்காலத்திலே அட்வான்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றது இல்லையா? இப்போ இந்த சைபர் பங்க் டிஸ்டோபியானா என்னன்னா, இப்போ இருக்குற டெக்னாலஜியா தாங்க இந்த ஏஐ ட்ரிவன் ரோபோட்ஸ், அப்புறம் சாதாரண ரோபோட்ஸ் இதெல்லாமே மனுஷங்களுக்கு பதிலா இப்போ வேலை பார்க்குது blah blah-னு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல மனுஷங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தாங்க இந்த சைபர் பங்க் டிஸ்டோபியான்றது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் மனுஷனை அடிமைப்படுத்தி ரூல் பண்ணா என்ன ஆகுன்றதுதான். இப்போ தமிழ் சினிமால வெறும் டிஸ்டோபியான்ற கான்செப்டை மட்டுமே வச்சு, அதாவது ஃபியூச்சர்ல ரிசோர்சஸ் அதிகமா வச்சிருக்கக்கூடிய மனுஷங்க ரிசோர்சஸே இல்லாத மனுஷங்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்ற கான்செப்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்குது. கலியுகம்னு ஒரு படம் வந்தது, கல்கிய சொல்லலாம், அப்புறம் ஆதினாவுடைய கடைசி உலக போர்னு ஒரு படம் வந்தது. இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்டோபியா அப்படின்ற கான்செப்ட். ஆனா இந்த சைபர் பங்க் டிஸ்டோபியா அப்படின்ற கான்செப்ட்ல ஒரே ஒரு தமிழ் படம் தாங்க வந்திருக்குது, which is எந்திரன். அதுவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்மள அடிமைப்படுத்துது அப்படின்றத தாண்டி பிரசன்ட்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த கான்செப்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேட்ரிக்ஸ் படத்தை சொல்லலாம். அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தமிழ்ல ஒரு படம் கூட வரலைங்க. பட் இந்த வீடியோக்காக R&D பண்ணிட்டு இருந்தப்போ எக்ஸாக்ட்டா இதே கான்செப்ட்ல வந்து ஒரு தமிழ் படம் என்கிட்ட மாட்டுச்சு. அத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். மூன்றாம் உலகப் போர் அத பத்தி உனக்கு தெரியுமா? The world is praying for us. India is God's favorite country. என்னடி இது? என்ன படம்? டேய் யாரா நீங்களா? ஏஐ நம்மள அடிமைப்படுத்திருச்சு அப்படின்னு ஒரு படம் பண்ண சொன்னா நீ ஏஐய வச்சே ஒரு படம் பண்ணிருக்க. ஆக்சுவலா இந்த கான்செப்டோட மைனஸாவே நான் இதாங்க பார்க்கறேன். பிகாஸ் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கான்செப்டா இருக்கதால இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் அட்ராக்ட் பண்ணலாம். ஆனா பிரச்சனையே என்னன்னா இந்த படம் பண்ணும்போது சிஜி விஎஃப்எக்ஸ் னு எக்கச்சக்கமா செலவாகிறதால ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு படம் பண்ணணும்னா தோ இந்த ரெட் ஃப்ளவர் மாதிரி தான் அவுட் வரும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்டா இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தமிழுக்கு என்னொன்ற எழுத்தம்னு ஒரு படம் பண்ணார்ல ராம் பிரகாஷ் ராயப்பா, அவர் அந்த படத்துக்கு அப்புறமா ராஜ்கிரண் சாரை வச்சு சைபர் பங்க் டிஸ்டோபியா அப்படின்ற இதே கான்செப்ட்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு 2018ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனா அதுக்கப்புறமா அந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. ஐ திங்க் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் இங்கே நம்ம இன்னும் அந்த பழக்கத்துக்கு வரலை, அதனாலவே பயமாக இருக்கும். ஐயோ இதை ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னே தெரியலையே என்ன சார். ஏன்னா தளபதியே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்ணாலே தோற்று போயிடுது. இதில் மொத்த ஜோனருமே புது ஜோனரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம்னு இறங்குறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பயப்படுவாங்க. காஸ்மிக் ஹாரர் பேரெல்லாம் தினுசா இருக்கு. ஹாரர் இருக்குதுல, இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான மேட்டருங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் சொல்றேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. யூசுவலா தமிழ் சினிமால ஹாரர் மூவினாலே அது பேய் படமா இருக்கும். அந்த பேய் படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேய் இருக்கும், அந்த பேய் கிட்ட இருந்து ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு இல்ல ஹீரோ பேய் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாரு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேய் இருக்குதுல அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும். அதாவது ஒண்ணு சாமி கிட்ட போய் அந்த பேயை இல்லாம பண்ணிடுவாங்க, இல்ல பேய்க்குனே ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும், அதை நிறைவேற்றும் பொழுது அந்த பேய் போயிடும், இல்ல இது மாதிரி எதனாவது ஒரு வீக்னஸ்
இருக்கும், அதை தொடும் பொழுது அந்த பேய் போயிடும். இல்ல பேய்னு இல்லாம இந்த கேப்டன் மாதிரியான படங்கள்ல எதனாவது ஒரு கிரீச்சர் வந்து பயமுறுத்துது, இல்ல இந்த ராங் டர்ன் மாதிரியான படங்கள்ல மனுஷங்களை சாப்பிடுற ஒரு கிரீச்சர்ஸ் இருக்காங்க. இது மாதிரி ஹாரர் கான்செப்ட் அப்படின்ற பேர்ல எதை கொண்டு வந்து நிறுத்தினீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு எண்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வீக்னஸ், ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை பண்ணும் பொழுது அது போயிடும், மனிதர்களும் காப்பாற்றப்படுவாங்க. சோ இந்த மாதிரியான படங்கள்ல அந்த ஹாரர், அந்த பயம் இருக்குதுல, அது எதனால வரும்னா மனுஷங்களை பயமுறுத்த வர பேய், ஏலியன், கிரீச்சர் இது மாதிரி எதனாவது ஒரு எலிமெண்டால வரலாம். சோ அதோட எண்ட் எப்படி இருக்கும்னா அதோட வீக்னஸ் ஒரு எதையாவது கண்டுபிடிச்சு மனுஷங்க அதை டிஃபீட் பண்ணிடுவாங்க. சோ நமக்கும் பயம் போயிடும், படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்குமே பயம் போயிடும். ஆனா இந்த காஸ்மிக் ஹாரர் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா மனுஷங்களை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வருது, அது என்னன்றதும் ஓரளவு மனுஷங்களுக்கு தெரியும். ஆனா அதை மனுஷங்களால டிஃபீட்டே பண்ண முடியாது, இல்ல அதுக்கு சொல்யூஷனே இல்லன்றப்போ விடிஞ்சா நீங்களாம் செத்து போயிருங்கப்பா அப்படின்றது தெரியுது, எதனால சாப போறோன்றதும் தெரியுது, ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ உள்ள ஒரு பயம் கலந்த ஃபீல் வருதுல, அந்த ஃபீலிங்க்கு, அந்த பயத்துக்கு பேர் தாங்க காஸ்மிக் ஹாரர். இந்த பயம்ன்றது எதையோ பார்த்து வர பயம் கிடையாது, ஐயோ இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணி வர பயம் இருக்குதுல, அதை வச்சு ஒரு படம் பண்ணீங்கன்னா அது தாங்க காஸ்மிக் ஹாரர். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். I was helpless. ஆக்சுவலா நான் ஒரு குட்டி கதையாவே சொல்லிடுறேன், அப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபைனல் கிளாரிட்டி. டெஸ்டினேஷன் ரெடியாடா. ஒரு கடல், அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கடலுக்குள்ளார ரொம்ப வருஷத்துக்கு முன்னால கடல்ல மூழ்கி போனதா சொல்லப்படுற ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஒரு அழிஞ்சு போன ஒரு நகரம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு விசிபிள் ஆகுது. அப்படி விசிபிள் ஆகிற அந்த டயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிராமத்துல மர்மமா பல சம்பவங்கள் நடக்க தொடங்குது, மக்கள்லாம் சாவ தொடங்குறாங்க. திரும்ப அது கடற்கடியில போனதும் நார்மல் ஆகிடுது. இது டே டு டே ரிப்பீட் ஆக தொடங்குதுங்க. தென் ஒரு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அழிஞ்சு போன சிவிலைசேஷனே கிடையாது, ஆக்சுவலா இது பூமிக்கு சொந்தமான ஒரு சிவிலைசேஷனே கிடையாது, வேற ஒரு பிளானட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்னு பர்టిక్యులர் பீரியட் ஆஃப் டைம்ல எர்த்தோட கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த பிளானட்டுக்கும் நமக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது, இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது, விடிஞ்சா இது ஒவ்வொரு நாளும் தொடர போது அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் சாவ போறாங்க அப்படின்றப்போ ஒரு பயம் வருதுல, அந்த பயத்தை வச்சு ஒரு படம் பண்ணா அது தாங்க காஸ்மிக் ஹாரர். யூசுவலா இந்த மாதிரியான படங்கள்ல கடைசியில எல்லாருமே செத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல இது வரைக்கும் தமிழ் சினிமால எந்த ஒரு படமும் வந்ததே கிடையாதுங்க. லாஸ்ட் அந்த ஜிவியோட கிங்ஸ்டன் ஒரு படம் வந்தது, அந்த படத்துல லைட்டா அந்த கான்செப்டை டச் பண்ணிருந்தாங்க, பட் கடைசியில அதையுமே பேய் படம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. எப்பா ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணலாம், தப்புல நல்லா தான் இருக்கும் இந்த கான்செப்ட். இன்னுமே இந்த கான்செப்ட் புரியல அப்படின்றவங்க தி திங் அப்படின்னு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்குதுங்க, அதை போய் பாருங்க, இன்னுமே பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த மாக்யூமெண்ட்ரி இருக்குதுல, இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தாங்க. அதாவது மாக்யூமெண்ட்ரின்றப்போ எல்லாரும் டக்குன்னு என்ன யோசிப்பாங்கன்னா ஸ்பூஃப் மூவி, ஸ்பூஃப் பண்றது, அதுதான் தமிழ் படம் ஒன்று வந்திருக்குதுல அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனா மாக்யூமெண்ட்ரின்றது அது கிடையாது. மாக்யூமெண்ட்ரினா என்னன்னா யூசுவலா டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்றப்போ என்ன, உண்மையா நடந்த ஒரு சில சம்பவங்களை அந்த இடத்துக்கே போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை இன்டர்வியூ பண்றது, அப்புறம் அங்க நடந்த சம்பவங்களுடைய ஃபூட்டேஜை காமிக்கிறது, இல்ல அந்த சம்பவங்கள் நடந்த அந்த இடத்துக்கே போய் ஷூட் பண்றதுன்னு இதெல்லாம் காமிப்பாங்க, அதை தான் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் மாக்யூமெண்ட்ரின்றப்போ ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி, அதாவது உண்மையா நடக்காத ஒரு ரைட்டரால எழுதப்பட்ட ஸ்டோரியை டாக்குமெண்ட்ரி மாதிரி பிரசன்ட் பண்றதுக்கு பேர் தாங்க மாக்யூமெண்ட்ரி. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஊர்ல திடீர்னு ஏலியன் ரூபத்துல ஒரு கல்லொன்னு வந்துருது, அதை மக்கள்லாம் கடவுளா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அதை எதிர்க்கிறாங்க. இப்போ இது ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி இல்லையா, இப்போ இதை எப்படி படமாக்கி இருப்பாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்க, ஏலியனோட கல்லு வந்திருக்குன்னு அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணுவாங்க ஒரு நியூஸ் மாதிரி, திடீர்னு பார்த்தா அங்க நடக்கக்கூடிய சண்டையெல்லாம் காட்டுவாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஸ்டைல்லயே போயின்னு இருக்கும். ஆக்சுவலா அதுல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தா ஆக்டிங், அதாவது நடிச்சிட்டு தான் இருப்பாங்க, ஆனா இது எல்லாமே உண்மையான சம்பவம் அப்படின்ற மாதிரியான டோன்லயே தாங்க இருக்கும். இப்படி மொத்த படமும் இருந்தா இதுக்கு பேர் தாங்க மாக்யூமெண்ட்ரி. எப்படியும் இந்த தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, வேணும்னா ஓடிடிக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விட்டா பார்த்திபன் சார் அடுத்து இதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாக்யூமெண்ட்ரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தமிழ்ல அப்பப்போ வந்திருக்கு, த்ரில்லருக்கு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மாக்யூமெண்ட்ரியும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லரும் ஒண்ணான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மாக்யூமெண்ட்ரின்றது கைண்ட் ஆஃப் ஒரு மீடியா போய் ஒரு இன்சிடென்ட்டை கவர் பண்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேட்டி எடுத்து அந்த மாதிரி போயின்னு இருக்கும். அதுவே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர்ன்றப்போ இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வ்ளாக் பண்றவங்க அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா கோப்ரோ, மொபைல் கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க வ்ளாக் பண்ண போய் மாட்டிக்கிறாங்க. சோ அங்க என்ன நடந்தது அப்படின்றத வ்ளாக் பண்ண போன ஃபுட்டேஜ் மூலமா பார்த்தோம்னா அதைத்தான் மொத்த படமாவுமே பாக்குறோம்னா அதுதாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர். நீ என்னென்ன பண்ணீங்கற பூரா வீடியோவோட படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ்.
ஆக்சுவலா இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாக்கு முர்முர் அப்படின்னு ஒருத்தனுங்க வந்து தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு நாமத்தை போட்டுட்டு ஓடிட்டான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக இந்த டாப்ஸியோட கேம் ஓவர் படம் இருக்குதுல, அதுலயுமே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல ஒரு போர்ஷன் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த முர்முரை பார்த்ததுக்கு அப்புறமா ஐயா சாமி இனிமே எவனாவது அதிசய நிகழ்வு அற்புத நிகழ்வு புதுசா எதனாவது பண்ண போறோம் அப்படின்னு தூக்கிட்டு தியேட்டர் பக்கம் வராதீங்கப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஹாலிவுட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பியூரான ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர் படம் எடுத்து அதை பெரிய சக்சஸ் பண்ண படங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு போறப்போ ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேல படம் பண்ணாங்க அப்படின்னா தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு இந்த ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்ற கான்செப்டை கேட்டப்போ இன்னுமே அதை யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது தான் ஆமால இது யாருமே இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்லாம் தோணுச்சுங்க. ஆக்சுவலா இந்த ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்னா என்னன்னா மொத்த படத்தோட கதையுமே ரிவர்ஸ்ல சொல்றது. அதாவது படத்தோட ஆரம்பத்திலே கிளைமேக்ஸை காட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோ வில்லனை கொல்ற சீன் தான் கிளைமேக்ஸ்னு வைங்களேன். அதை படத்தோட ஆரம்பத்திலே காட்டிடுவாங்க. இப்போ இந்த ஹீரோ கேரக்டர் ஏன் வில்லனை கொல்றாரு அப்படின்றத 5 minutes பிஃபோர் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னால நடந்த சீனை காட்டுவாங்க. அந்த சீன்ல அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஏன் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கு இது ஆக்சுவலி தமிழில் ஒருத்தர் பண்ணியிருப்பார். எங்கே அப்படியே எடுத்து வச்சோம்னா மாட்டிக்கிடுவோமோ அப்படின்ட்டு அதை வேறு மாதிரி பண்ணார். எடுக்கும்போது மாட்டலை, டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் மாட்டிக்கிட்டார். யார் தெரியுமா? நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட மெமெண்டோ படம் இருக்குல்ல, அது இப்படி தான் ரிவர்ஸில் தான் போகும். ஆனால் நல்லா இருக்கே இந்த கான்செப்ட்னு அதை அப்படியே எடுத்து கஜனியாக மாற்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஏஆர் முருகதாஸ் அப்போவே ரிவர்ஸ் குரோனாலஜியில் படம் பண்ணிட்டாரே அப்படின்னு பேர் வந்திருக்கும். ஆனால் இவர் வேணாம் சார், நம்ம அந்த கேரக்டரை மட்டும் எடுப்போம்னு எடுத்து இப்போ அடி வாங்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னா அதுக்கு முன்னால என்ன சீன் நடந்ததுன்னு காட்டுவாங்க. இப்படி அதுக்கு முன்னாடி சீன் அதுக்கும் முன்னாடி சீன் இப்படியே ரிவர்ஸ்லயே போய் படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து நிற்கும். யூசுவலா ABCD அப்படின்னு போற ஸ்டோரியை DCBA அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதுதாங்க இந்த கான்செப்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மொமெண்டோ படத்தை சொல்லலாம். அந்த படம் எந்த அளவு தூரத்துக்கு ஒரு ரிவர்ஸ் ஸ்டோரியா இருக்கும்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குதுல அதுவே ரிவர்ஸ்ல தாங்க தொடங்குவாங்க. அதாவது இந்த படத்துல நடிக்கிறவங்களுடைய பேர் போடுவாங்கல்ல, நேம் கார்டு, அப்போல இருந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் ரிவர்ஸ்லயே போயின்னு இருக்கும். பார்த்தா ஹீரோ ஒருத்தர் கொலை பண்ணிருப்பாரு. ஏன் இந்த கொலையை பண்ணார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி சீன் அதுக்கும் முன்னாடி சீன் இப்படியே போயின்னு இருக்கும். இந்த மாதிரி சாதிச்சிட்டு போட்டோ வைக்கிறதுலாம் யூசுவல். போட்டோ வச்சிட்டு சாதிக்கிறது தான் டிஃபரண்ட். ஏதாவது வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சப்ஜெக்ட் டிஃபரண்டா இருக்கணும். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் தமிழ் சினிமால ஏன் யாருமே ட்ரை பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் மகாராஜா ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் கிடையாது. ஏன்னா அது ஒரு நான் லீனியர் கதை, முன்னாடி பின்னாடி இருக்கிறது அப்படியே மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா பியூரா ரிவர்ஸ்லயே சொல்ற மாதிரி இருக்கும். சோ ஏன் இதை யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதாங்க ஒன்று தோணுச்சு. ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ப்ராப்பரான கதையும் அமையணுங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப இந்த மொமெண்டோ படத்தையே எடுத்துக்கோங்களேன். அதுல ஹீரோ ஏன் அதை பண்றாரு அப்படின்றத மறந்துடுவாரு. சோ ஹீரோவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆடியன்ஸுக்குமே அங்க என்ன நடக்குதுன்றது தெரியாது. சோ நேச்சுரலாவே இந்த கதையை ரிவர்ஸ்ல தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நீட் இருக்குதுல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு கதை அமையும் பொழுதுதான் இந்த ரிவர்ஸ் குரோனாலஜியை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவளை ஏங்க மொமெண்டோ படத்தை உருவி தமிழ்ல எடுத்த கஜினி படத்திலேயே இந்த ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கதை அமையும் பொழுதுதான் இந்த கான்செப்டையும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால பியூர் ரிவர்ஸ் குரோனாலஜியை யாருமே ட்ரை பண்ணது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் எதனாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த ஸ்கிரீன் லைஃப் த்ரில்லர்னா என்னன்னா மொத்த படமும் ஒரு மொபைலோட ஸ்கிரீன்லயோ இல்ல ஒரு லேப்டாப் பிசி இதோட ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வழியா தான் நகரும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாம வாட்ஸ்அப்ல சாட் பண்றது, கூகுள்ல தேடுறது, ஏஐ யூஸ் பண்றது, ஏஐ கூட பேசுறதுன்னு மொத்த படமுமே இப்படி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வழியா தான் இருக்குமே தவிர அதுல யாருமே நடிச்சிருக்க மாட்டாங்க. ஈவன் தோ யாராவது நடிச்சிருந்தாலுமே கூட ஒரு வீடியோ கால் கன்வர்சேஷன் மூலமா வருது இல்ல ஆன்லைன் மீட்டிங் ஃபோன் கால்ஸ்னு இப்படி தான் ஆடியன்ஸ்க்கு காட்டுவாங்க. யோ இப்படி எல்லாம் ஒரு படம் பண்ண முடியுமாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ச்சிங்னு 2018ல வெளிவந்த ஒரு கொரியன் கம் இங்கிலீஷ் படம் இருக்குதுங்க. கொஞ்சம் ஃபேமஸான படம் தான். இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா காணாம போன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட டெக்ஸ்ட் மெசேஜஸ், கூகுள் சர்ச், வீடியோ கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் சாட் இத மட்டுமே வச்சு அந்த பொண்ணோட அப்பா கண்டுபிடிப்பாரு. இப்போ இந்த மொத்த படத்தையுமே ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மூலமா தான் நமக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலா இப்படிப்பட்ட இது தமிழுக்கு செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். படம் பார்க்குற ஆடியன்ஸுக்குமே அது ஒரு என்னங்க ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு பரபரப்பு உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்களோ அப்போ அது காப்பாற்றலாம். ஆனால் ரிஸ்க்கு
கான்செப்ட்ல தமிழ் சினிமால ஒரு படம் கூட வந்ததே இல்லையான்னு கேட்டீங்கன்னா லென்ஸ்னு ஒரு படம் வந்திருக்குதுங்க. நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்களான்னு கூட தெரியல. அந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம வெற்றிமாறன் சார் தான். சோ இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட கொஞ்சமா ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் முழுக்க இதே கான்செப்ட்ல வந்து ஒரு படம் கூட கிடையாது. ஆக்சுவலா எப்படி ப்ரோ இப்படிப்பட்ட ஒரு படம் பண்றது அப்படின்றத சேலஞ்சா எடுத்துக்கிட்டே யாருனாவது பெஸ்டான ஸ்கிரீன் பிளேல ஒரு ஸ்கிரீன் லைஃப் த்ரில்லர் படம் பண்ணாங்கன்னு வைங்களேன், தியேட்டர்லயே கூட ரிலீஸ் பண்ணலாங்க. எண்ட் ஆஃப் த டே ஸ்கிரீன் பிளே அண்ட் கிரியேட்டிவிட்டி இஸ் த கேம். லேட்டா இருக்குது. இதுல நான் தான் புதுசா சொல்லணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கான்செப்ட்ல தமிழ் சினிமாலே ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்குது. அண்ட் இந்த கான்செப்டோட பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ரூமுக்குள்ளேயே நடக்கிற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஸ்டோரி தான். ஒரு ரூமுக்குள்ள மாட்டிக்கிற ஹீரோ அந்த மாதிரி. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்ல டிமாண்டி காலனி சொல்லலாம். அப்புறம் K13 ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இது போக ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ரூமுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தாயம்னு ஒரு படம் வந்தது. எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு கூட தெரியல. இந்த படத்தை தமிழ்ல வெளிவந்த முழுக்க ஒரே ரூமுக்குள்ள எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த படத்தோட கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம், ஐடென்டிட்டி இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களுடைய ஹெவி இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இது போக இந்த சா படம் இருக்குதுல, அதையுமே இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல சதுரம் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. உங்களை இந்த சதுரத்திற்கு நான் வரவேற்கிறேன். என்னதான் இந்த லாக் ரூம் மிஸ்ட்ரி அப்படின்ற கான்செப்ட்ல தமிழ்ல ஒரு சில படங்கள்லாம் வந்திருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம் கூட கிடையாது. லைக் இப்ப இந்த டிமாண்டி காலனியை பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க லாக் ரூம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. சோ ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ரூமுக்குள்ளே நடக்கிற மாதிரியான கான்செப்ட் இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தமிழ்ல ஒரு படம் பண்ணுங்கப்பா, ஒர்த்தா இருக்கும். லைக் இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிட்சா படம் அந்த வில்லாக்குள்ள மாட்டிக்கு வரல, அது வந்து அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு கதை தான். ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவுட்டோரில் போயிடுவாங்க, அதனால அது வராது. ஒரு இங்கிலீஷ் படம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, இந்த ஷியாமல் என்ற படம்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு 4-5 பேர் உள்ளே இருப்பாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே அந்த மொத்த படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கும். இது என்ன சமாச்சாரம்னு கேட்டீங்கன்னா வார் லைஃபை பேஸ் பண்ணியோ இல்ல சாதாரணமா கூட இந்த ஃபிளைட்ஸ் அப்புறம் அண்டர் வாட்டர் சப்மெரின்ஸ் இதோட லைஃபையோ இல்ல இதுல இருக்கவங்களுடைய லைஃபையோ பேஸ் பண்ணி வரக்கூடிய படங்கள். இப்ப ஃபிளைட் அண்ட் அதுல இருக்கவங்களுடைய லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால சூரரை போன்ற சொல்லலாம். அண்ட் அந்த ஒரே ஒரு படம் தான் இருக்குது. இப்போ இந்த அண்டர் வாட்டர் சப்மெரின்ஸ்ல நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. இந்த தெலுங்குல ராணா டகுபதியுடைய ஒரு படம் இருக்கும், காசி அட்டாக்னா. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் சப்மெரினுடைய லைஃபை மெயினா எடுத்து படமா பண்ணிருந்தாங்க. இந்த போராட்டத்துல பாராட்டும் பதக்கமும் கிடைக்காது. சரித்திரத்துல நாம இருப்போமோ இல்லையோ, இந்தியாவோட எதிர்காலத்துக்கு நாம நினைச்சிருப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். யூசுவலாவே பாத்துக்கிட்டீங்கன்னா மிலிட்டரி பேஸ்ட் மூவிஸ்க்கு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கிரேஸ் இருக்குதுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமரன் படத்தோட வெற்றி தான். சோ இந்த மிலிட்டரி லைஃபை பேஸ் பண்ணி படம் பண்ணும்போது எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணாம ஒரு சேஞ்சுக்கு இந்த விமானப்படை, கடற்படை இதுல இருந்தவங்களுடைய லைஃபை படமா பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமால இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு படம் வந்ததே கிடையாது. சோ பாத்தீங்களா தமிழ் சினிமால ட்ரை பண்ணாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, இன்னுமே இருக்கும்னு கூட நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இனி புதுசா சொல்றதுக்கெல்லாம் ஒரு கதையும் கிடையாதுப்பா, இப்ப எந்த ஒரு கதை வந்தாலும் அது ஆல்ரெடி தமிழ்லயோ இல்ல வேற ஒரு லாங்குவேஜ்லயோ வந்த கதையா தான் இருக்கும். ஃபேக்ட் தான் ஸ்டோரி பஞ்சம்ன்றது இருக்கத்தான் செய்யுது, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னா இல்ல. பட் ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரியை சொன்ன மாதிரியே மறுபடியும் ஒரு படத்தை பண்றதுக்கு இது மாதிரி டிஃபரெண்டா அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜானர்ஸ்ல படம் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னா பாருங்க, வெறும் பிசினஸ் அப்படின்ற மோட்டிவ்லயே தமிழ் சினிமால வெற்றிமாறன் சார் முருகன் படம் எடுக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. ஆனா ஒண்ணுங்க, இப்ப நாம யோசிச்சதெல்லாம் எத்தனையோ நல்ல படங்கள் கொடுத்து நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமால இருக்காங்க, அவங்க எல்லாம் யோசிக்காமலா இருந்திருப்பாங்க. சோ மெயினா தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பஞ்சாயத்து என்னன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ங்க. மேக்கிங்க தவிர்த்துட்டு மத்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் இருக்க மிச்ச சுச்ச பணத்தை வச்சு ஒரு மொக்க படத்தை எடுத்து தந்துருவாங்க. இப்போ பாருங்க, இந்த முருகன் படத்துக்கே தமிழ் சினிமால இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே அதிக பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட படமா இது இருக்கும் அப்படின்னு ஒரு உளவு தகவல் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ வீம்புக்கு போய் முருகனை மில்க் பண்றேன்னு இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணாம நல்லா செலவு பண்ணி டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல நல்ல படங்கள்லாம் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையுமே படமா பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதுல இருக்க ஒரு சில கான்செப்ட் எல்லாம் எடுத்து ஓடிடிக்கு படம் பண்ணுங்க, அதுவுமே இப்ப பூம் ஆயிட்டு வருதுல. இது போக இப்ப புதுசா ஒன்னு கிளப்பிருக்காங்க, வெர்டிகல் சினிமான்னு. டேய் ரீல்ஸ் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணியே மூளை மலங்கி போச்சுன்னு கிடக்குறோம். நீ ஒரு படத்தையே வெர்டிகல் ஃபார்மட்ல கொண்டு வந்தனா நாடு என்ன நிலைமைக்கு ஆகுது? பட் ஸ்டில் தட்ஸ் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றப்போ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ண தான் பார்க்கணும். சோ நீங்க இது மாதிரி ட்ரையே பண்ணாத கான்செப்ட் ஒன்னு இருக்குது ப்ரோ அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொன்ன கான்செப்ட்லயும் இதுக்கு முன்னாடி படம் வந்திருக்குதுப்பா அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழ இருக்குது, புதுசா FB பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்னங்க, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். இப்போ வெர்டிகல் சினிமா வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஓட்டையை செஞ்சு இதுக்குள்ளே பாருங்க சார்னு வாங்க, பழைய மாதிரி
முதல் அப்படியே ஒரு பெட்டியை கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம கண்ணு வச்சு பார்த்தா சுற்றின உள்ள படம் ஓடும்ல, அங்கேருந்து வளர்ந்து 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 பெருசாக வந்தோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து போர் அடிச்சு மறுபடியும் சுருக்கி வேர்ட்டிக்கல் வந்தாங்க. இப்போ என்ன பண்ணீங்க, அந்த பெட்டியை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பெட்டி எல்லா இடத்துலையும் விற்கும், நம்ம வீட்டில் வாங்கி வச்சு இப்படி பார்க்கணும். என்ன சார் பண்ணுறீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன், இதில் டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல, சின்ன ஓட்டையில் எட்டி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வரப்போகுது. அதாவது எங்கே ஆரம்பித்தோமோ மறுபடியும் அங்கேயே போய் நின்றுட்டு அது டெக்னாலஜின்னு போகிறோம். நல்லா இருக்குது சார். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிற. டேக் கேர். பாய்.